கொஞ்சம் குயிக்கா இருங்க. சாவுடைய லாஸ்ட் 3 பால்ஸ். நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்காரு ஜுனைத். எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு குயிக் சிங்கிள் அண்ட் மணிமணி குட்டி ஆதிசிசில ஜட்டுவை எடுக்கல அப்படின்ட்டு ஏன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் 1 பேட்ஸ்மேன் ஐ திங்க் டோன்ட் நோ. அண்ட் குமார் எம்பிடியோடைய கிங் வில்லியம்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. விட்டு தட்டி கட்டி எங்கே ஒரு டாட் பால் மிலிட்டரி கேப். ஓ மை காட், என்ன பாலுங்க! மேஜிக்கல் ஸ்பெல் ஷா கலக்கிருக்காரு. 2 ரன்களுக்கு பந்துகளை போட்டது இல்லாம 2 விக்கெட்டுகள் இந்த ஓவர்ல நிகழ்ந்திருக்கு. ஷா 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 ஹூ இஸ் த ஷா? த மேட்ச் இங்கே ஆதிசிசி சைட்ல சேஞ்ச் ஆகிருக்கா அப்படி தெரியவில்லை. இங்கே 3 ஓவர்கள் முடிவுல டீம் ஸ்கோர் 27 ரன்கள், 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 27 ரன்கள். அண்ட் பெல்சத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மை இன்ஸ்பிரேஷன் ஆல்வேஸ் சாமி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு இருக்காங்க. விக்கெட் 27 ரன்கள், 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். போல்டு சூப்பரான ஒரு போல்டுங்க. The discussion and drinks break முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நீ பேட்ஸ்மேன் முகிலன். நான் ஸ்ட்ரைக்ல முகிலன், ஸ்ட்ரைக்ல ஜுனைத் இருக்காரு. 3 ஓவர்ல 27, 2 ஓவர்ல 25 இருந்தது. இந்த ஒரு ஓவர்ல லாஸ்ட் ஓவர்ல 2 ரன்கள் தான் கிடைச்சிருக்காங்க. ஈபா வந்திருக்காரு. ஈபா அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு டீம் ட்ரீம் 11 கேப்டன் ஈஷா 11 கேப்டன் வெல்கம் பண்றோம். ட்ரீம் 11 கேப்டன் ஈஷா 11 கேப்டன். 4வது ஓவர்ல முதல் பந்து. ஃபர்ஸ்ட் ஒன். அம்பையருடைய சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்பையர் இட்ஸ் a boundary. the wider-ஆன ஒரு டெலிவர். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் கிளியர் பண்ணிருக்கு கேப்ல. எஸ், 1 bouncer boundary. அண்ட் அந்த மணிமாறன் போன வருடம் இருந்தா இந்த வருடம் இல்லை. சோகமான ஒரு செய்தி. செகண்ட் ஒன். சூப்பரான ஒரு ஸ்டாப். ரிவர்ஸ் ஸ்வீப், நல்ல அட்டெம்ப்ட் ஜுனைத். அந்த ஹோப் இருக்காரு எம்பிடி சைடுல. 2 ஹோப். ஈபா அண்ட் ஜுனைத் மீட் பண்றாங்க. டாட் பால். தேர்ட் ஒன். அப்சம் மேஜரை டார்கெட் பண்ண பால் இது. ஒயிட் பால். எஸ்ஆஸ்ல ஒரு ரன்கள். எஸ்ஆஸ்ல ஒரு ரன்கள் கிடைக்குது. Reverse sweep attempted. Dot ball. Fourth one. 2 டாட் பாலுக்கு பிறகு இங்க fourth one ஸ்ட்ரைக்ல ஜுனைத். இந்த கமெண்ட் செக்ஷன், கமெண்ட் பாக்ஸ் ஆக்டிவ்ல இருக்குது. டி லைவ்ல fourth one ஒரு வைடரி அக்கர். எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாட் பால் அகைன். ஒரு பவுண்டரி. முதல் பந்தில் ஒரு பவுண்டரி கிடைச்சது. ரிமைனிங் 3 பால்ஸ் தொடர்ச்சியா டாட் பால் ஆயிருக்கு.
கடைசி 10 பந்துகள், கடைசி 10 பந்துகள்ல வெறும் 7 ரன்கள் தான் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 2 பால்ஸ், கடைசி 2 பந்துகள். லாஸ்ட் 2 பால்ஸ். சேஃபான ஒரு டிஃபென்ஸ் ஜுனைத். ஒரு சிங்கிள் கிடைக்குது இந்த பால்ல. லாஸ்ட் 1, கடைசி பந்து, 4வது ஓவர்ல கடைசி பந்து. ஸ்கோர் சோஃபார் 33, 33 ரன்கள். லாஸ்ட் 1, 4வது ஓவர்ல கடைசி பந்து. சூப்பரான ஒரு ஷாட். அண்ணா ரீனா இருக்காரு. ரீனா மேக்கோரீனா ஓவர். இங்க 4 ஓவர் முடிவில் 34 ரன்கள், 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 34 for 3. A toss update for next match. The match between Isha 11 versus Dream 11. Team Isha 11 won the toss, choose to bowl first. The toss updates. Isha 11 won the toss, choose to bowl first against Dream 11. Okay, thank you. Isha 11 toss win பண்ணி bowling choose பண்ணிருக்காங்க. Dream 11 battingல இருக்க போறாங்க. இங்க லாஸ்ட் 2 overs. the கடைசி 2 ஓவர். விஜய் the bowlingல கதீர் 5th ஓவர் ஷாட் பண்ண கதீர். ஸ்ட்ரைக்ல இருக்குது முகிலன். முதல் பந்து முகிலன் ஹார்ட் ஹிட்டர் அப்படின்னு கிறிஸ்பெல் சொல்லியிருக்காங்க. அண்ட் வினோ அருண் ரீனா கம் வித் பவுல் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் சரோஜ் ரீனா நான் ஃபேன்ஸ் நெய்வேலி பாய்ஸ் அப்படின்னு இருக்காங்க. கதிரோடைய ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்து தாண்டி ஒரு 6. முதல் பந்தை ஒரு 6ஆக மாத்திருக்காரு. பேட்டிங்ல முகிலன். ப்ரோ கேசிசி டீம் மேட்சா ப்ரோ? மேட்ச் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரசன்னா. செகண்ட் ஒன், கதிரோடைய செகண்ட் ஒன். ரிவர்ஸ் ஸ்வீப், கிளீன் போல்ட். முகிலனோட விக்கெட் காலி. விக்கெட் நம்பர் 4 இஸ் கவுன். காலி விக்கெட். எம்பிடி சைடுல லூஸ் பண்றாங்க. ரிமைனிங் 10 பால்ஸ் இருக்கு இந்த இன்னிங்ஸ் முடிய. ஆனா அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் டீம் கேப்டன் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டேல ஷெடியூல்ல இருக்கிறது 7 மேட்ச் இருக்கு. ஸோ அதனால டீம் கேப்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க, டீம்மேட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு போல்ட ரீப்ளேல பார்க்கிறோம். இஸ் க்ளீன் போல்ட். பாருங்க கொஞ்சம் கூட வந்து வித் கொடுக்கல. முகிலன் ரிவர்ஸ் ஸ்வீப் இருந்தது. காலோடைய கேப்ல க்ளீன் போல்ட காலி பண்ணியிருக்கு மிடில் ஆஃப் த ஸ்டம்ப். ரீனாவை ஃபோக்கஸ் அப்படின்ட்டு இருக்காரு டிஐ. வினோ சொல்லியிருக்காரு. ஒரு ஹெலிகாப்டர் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணாரு. பட் டெத் யாக்கர். இந்த யாக்கர்ல இந்த ஒரு டெத் யாக்கர் அனுப்ப முடியவில்லை. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது. லாஸ்ட் 3 பால்ஸ். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அட்டாக் அனைத்துமே சிக்ஸராக மாறுகிறது இந்த ஒரு மைதானத்தில்.
The last 2 ball. கடைசி 2 பந்துகள். The last 2 balls. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல எத்தனை ரன்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு குயிக் சிங்கிள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. 48 ரன்கள் கடைசி பந்து. 48 டீம் ஸ்கோர் 48. 5வது ஓவர்ல கடைசி பந்து. அண்ட் கேசிசி இல்ல பிரசன்னா. ராஜி அப்படின்னு இருக்காரு சந்தோஷ்குமார். லாஸ்ட் ஒன். அகைன் ஒரு புல் பண்ணாரு. எத்தனை ரன்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு பவுண்டரி ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் அகைன்ஸ்ட் ஒரு பவுண்டரி. 12 ஓவர். 5 ஓவர் முடிவுல 52 ரன்கள் 4 விக்கெட். 52 for 4. ஐம்பத்தி 2 ரன்கள் 4 விக்கெட் இழந்திருக்காங்க கடைசி ஓவர். த லாஸ்ட் ஓவர் வெரி குட் ஜுனைத் அப்படின்ட்டு கிறிஸ்பல் சொல்லியிருக்காரு. 50 கிராஸ் பண்ணியிருக்காங்க எம்பிடி. ஆதிசிசியோடைய கடைசி ஓவர். ஈபா இந்த ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ஈபா. இவருடைய முதல் பந்து ஒயிட் பால். ஸ்டார்ஸ்ல ஒரு ரன்கள் கிடைக்குது. 100 நபர்கள் இந்த ஒரு போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்காங்க. 100க்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து விட்டார்கள். இதுக்கு முன்னாடி ட்ரீம் 11 அண்ட் எம்பிடி விளையாண்ட போட்டியை போல ஆதிசிசி விஎஸ் எம்பிடி மேட்ச் பார்க்கறாங்க நிறைய நபர்கள். White ball. White ball. White. Umpire ball consider white ball. Umpire ball consider white ball adu. White ball. So back to back rendu wide. Iba oda first one strike la Junaid. Extraordinary deliver. மேபி எல்பிடபிள்யூ தான் அப்பேர் மிடில் ஆஃப் த ஸ்டம்ப் அப்படின்ட்டு கைகளை உயர்த்திருப்பாரு. லாஸ்ட் 5 பால்ஸ் இந்த ஒரு இன்னிங்ஸ் முடிய கடைசி 5 பந்துகள். மரம் வளர்க்கக்கூடிய அருமை மரத்தோட நிழல்ல இருந்தாதான் தெரியும். என்ன காத்து இளங்காத்து வீசுதே. செகண்ட் ஒன். சூப்பர் கீப்பருங்க. பிரில்லியன்ட். ஈபாக்கு விக்கெட்டுக்கு காலி. ஒரு விக்கெட் டேக் பண்ணி கொடுக்கிறார் ஈபா. அண்ட் சுனைத்தோடைய விக்கெட் காலி ஆகுது. சக்தி நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. 5வது விக்கெட் இழக்கிறாங்க. அண்ட் ஆல் ஸ்டாரோடைய டோர்னமெண்ட் யாரு பண்ணுவாங்க ப்ரோ எனி கெஸ் அப்படின்னு இருக்காங்க. 7 மலை. விக்கெட் நம்பர் 5 இஸ் காட். அதை பாருங்க. ஒரு அவுட் சைடு கீப்பர் வாலிபால் அண்ட் கிரிக்கெட் ரெண்டுமே விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். கீப்பர் விக்கெட். விக்கெட் நம்பர் 5 இஸ் கான். வருண். third one. 3வது பந்து. லெக்ஸாம் ரீஜன்ல டார்கெட் பண்ண பால் அவுட் ஆஃப் தி பார்க். மேக்ஸிமம் 6 ஓட டீமோட ஸ்கோர் 60 ரன்களாக கிடைக்குது. லாஸ்ட் 3 பால்ஸ். ட்ரீம் 11க்கு அகைன்ஸ்ட் எம்பிடி ஹையஸ்ட் டார்கெட்டை செட் பண்ணாங்க 91.
so far 60 இந்த ஒரு தேர்ட் கேம், அவங்களுடைய தேர்ட் கேம்ல 60 கிராஸ் பண்றாங்க. அண்ட் லாஸ்ட் 3 பால்ஸ் இருக்கு. fourth one, நான்காவது பந்து ஈபா டு லெஃப்ட் ஹேண்ட் வருண். எக்ஸ்ட்ரானரி பால், இது ஒரு கம்பேக்கான பால் மிஸ் பண்ணிருக்காரு வருண். ஒரு சிக்ஸர் மேன், ஒரு பைஸ்ல ஒரு சிங்கிள் கிடைக்குது. லாஸ்ட் 2 பால்ஸ், கடைசி 2 பந்துகள். 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இணைந்து விட்டார்கள். ஹாய் ஹாய் ஹாய். அந்த மைதானத்தில் ஏகப்பட்ட நபர்கள். கேட்சுக்கான கால், இது ரன்னுக்கான வாய்ப்பு அப்படி பார்க்கும்போது இல்லை. லக்கிலி சக்திக்கு ஒரு டப் சான்ஸ் கிடைக்குது, ஒரு சிங்கிள். நேற்றைய நாளில் விஜயசங்கருக்கு மொத்தம் 8 கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஎல் அப்படின்னாங்க. 8 வாட்டிக்குமே ஃபீல்டர் வேணுக்குமே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி வச்சிருக்காங்க கேப்டன் விஜயசங்கர், கேட்ச் வந்தா விட்டுருங்கப்பா அப்படின்னு. லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. டெத் யாக்கர், எத்தனை ரன்கள்? டிவிஎம் பேர் ரெஃபரல் போயிருக்கு. 2 எத்தனை ரன்களாக மாறுகிறது? 3ஆக மாறுகிறது. பார்க்கலாம். அது 2ஆம் ரன்ல விக்கெட் ஆன்னு நம்ம செக் பண்ணோம். அண்ட் சிஎஸ்கேல ராகுல் திரிபாதி அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவரை திருப்பதிக்கு அனுப்பாம சிஎஸ்கே சென்னையில் எடுத்துட்டாங்க தெரியாம. ஸோ வெயிட் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஓகே 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 ஓகே, ஃப்ரண்ட் மூவ் பண்ணுங்க. டைரக்ட் ஹிட்ல அடிச்சது, நாட் அவுட் அது. அண்ட் 3வது 3 ரன் ஒரு விக்கெட்டுங்க. நம்ம 4 ஆடுகள் வந்திருக்கிறது, அதை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. நாளைக்கு 65 ரன்கள் எடுத்திருக்காங்க, 66 இலக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அதுவே ஓடுறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, அதுங்கிட்ட ஓடிடும். 66 டார்கெட்டு பிகே. 66 இஸ் டார்கெட், 66 இலக்கு. நன்றி நன்றி. தாம்பரத்தின் தொழிலதிபர், கடப்பேரியின் தொழிலதிபர், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு சில பேர் இருக்காங்க, கண்ணு தெரியல எனக்கு. அங்கே நிறைய தொழிலதிபர் மீட்டிங் போயின்னு இருக்கு. இப்போ பெரும்பாக்கம் தொழிலதிபர் ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு அவங்க கூட. பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அதை பற்றி தான் வந்து பேசின்னு இருக்காங்க. புங்கமர நேரில் உட்காந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருந்தா வந்து சரித்திரமே இல்லை. ஏன்னா புங்கமர நேரில் ஒரு மாதிரி இழுக்குது எல்லாரையும். மீட்டிங் வந்து ரொம்ப சீப்பாக போட்டாலும் பெரிய பிஸ்னஸ் பேசின்னு இருக்காங்க அங்கே. அப்படியே 4 பேரும் பிரிஞ்சு 4 பக்கமும் போமாறு சுந்தரராஜன் கேட்குறாரு. கேப்டன் மில்லர் சுந்தரராஜன் ஆணை போடுறாரு. பிஆர்பி கார்த்திக் இன்டர்வியூ போன மாதிரி ஒரு புது ஹேர் ஸ்டைல் வந்திருக்கீங்க. வேலை கட்சிச்சா? நல்ல சம்பளமா? கிரிக்கெட்டால வேலை இழந்தவர்கள் பலர், அதே போல கிரிக்கெட்டாலும் வேலை கிடைத்தவர்கள் பலர். எனக்கு ஒரு முறை வேலைக்கு போய் அந்த வேலை போய் அதுக்கப்புறம் கிரிக்கெட்டாலே மறுபடியும் வேலை கிடைச்சிது. ஓகே, it's a big chase ahead. 66 from 36. It's going to be a big total to chase. டஃப் டோட்டலாக இருக்கும் சேஸ் பண்ணுறதுக்கும் போல் பண்ணுறதுக்கும். 2 டீமே ஒரு கிரேட்டஸ்ட் டீம். சென்னையில் ரீசெண்ட் டேஸில் நிறைய வெற்றிகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நடப்பு சாம்பியன் எம்பிடி ஆதி கிரிக்கெட் கிளப் கூட விளையாட போகிறாங்க. 2மே ஒரு டஃப்பான ஒரு டீம். அதனால் ரசிகர்கள், சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாருமே வந்து லிங்க்கை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். லைவில் டிஐயில் இணைந்துருங்க.
எல்லையில் இணைஞ்சிருங்க. எல்லாரும் கேமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். So do your maximum support to all the cricketers and All-Star Cricket Club. One big chase ahead. The new batters Saminathan and on strike நான் ஸ்ட்ரைக்கில் அருண் ரீனா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உள்ளே வந்திருக்காங்க இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே போல் டீம் ஆதிசிசி மற்ற அணிகள் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த பின்னாடி வந்து பின் பண்ணியிருக்காங்க. உள்ளே விளையாடுற எல்லாரோட பிளேயர் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா 18 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஐ திங்க் இது விராட் கோலிக்கு டெடிகேட் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஒரு ஃபேவரட் நம்பரா அப்படின்றத வந்து நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு அப்டேட் வாங்கலான்னு இருக்கோம். ஸோ 66 from 36 ஸ்டார்ட் பண்ணலாம். பிகே டேக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ணா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சக்தி எம்பிடி பேட்டிங்ல கேப்டன் வந்திருக்காரு சாமி. நான் ஸ்ட்ரைக்ல அருண் ரீனா. லைவ்ல ஏகப்பட்ட கமெண்ட்ஸை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே சேசிங்க நோக்கி 66 இலக்கு 6 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 66. முதல் ஓவருடைய முதல் பந்து. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு லெக் ஸ்டம்ப் ரீஜன்ல ஒரு ஃபுல் அண்ட் டெலிவர் லெக் பைஸ்ல ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ஃப்ரூட்டி இந்த மாசா கொடுத்த விழா கமிட்டி ஆல்ஸ்டார் அவருடைய கிரிக்கெட் கிளப்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். செகண்ட் ஒன் இரண்டாவது பந்து. சக்தியுடைய செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ரீனா. சக்தியுடைய செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ரீனா. எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாட் பால் வந்துட்டான் கில்லி சாமி அப்படின்னு கிறிஸ்பல் சொல்லியிருக்காரு கமெண்ட் செக்ஷன்ல. சக்தியுடைய தேர்ட் ஒன் 66 இலக்கு. தேர்ட் ஒன் மூன்றாவது பந்து. டாட் பால். The last 3 balls இருக்கு. சக்தி டு ரீனா. சக்தி டு ரீனா 3 பந்துகளை சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு சக்தி. 1 ரன்களுக்கு பந்துகளை வீசியிருக்காரு. ஃபோர்த் ஒன். அண்ட் சூப்பரான ஒரு டெலிவர். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட். இந்த பவுலருடைய நீளப்பட்டு ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. சக்தியுடைய கடைசி 2 பந்துகள் ஸ்ட்ரைக்ல இருக்குது. கேப்டன் சாமி. லாஸ்ட் 2 பால். ஃபிஃப்த் ஒன் ஐந்தாவது பந்து. சூப்பரான ஸ்டாப் அது. டாட் பால். 5 பந்துகள்ல 3 டாட் பால் 2 சிங்கிள் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் சக்தியுடைய கடைசி பந்து. நோ பால். நோ பால். அவுட் ஆஃப் த பிட்ச். கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க டிஸ்கஷன். அம்பையர் ஃப்ரீ ஹிட் உண்டா? ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பால்.
டாட் பால் த ஃப்ரீ ஹிட் பால் சேஃபா வீசியிருக்காரு. அண்ட் முதல் ஓவர் முடிவில் 3 ரன்கள், விக்கெட் இழப்பின்றி 3 for வெற்றிவேல் அண்ட் கிறிஸ்பல். நெக்ஸ்ட் பிக் டோர்னமெண்ட் எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் வெற்றிவேல் எம்பிடி பாசிபிள் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் சாமி அடிக்கணும் ஏசிசி வின் அப்படின்ட்டு இருக்காங்க. வெற்றிவேல் முதல் ஓவர் முடிவில் 3 ரன்கள், 5 ஓவரில் வெற்றிக்கு தேவை 63. 5 ஓவர்களில் வெற்றிக்கு தேவை 63. பந்து வீச்சில் சாண்டோ பேட்டிங்ல இருக்குது வீரா. வெயிட் பண்ணி பார்க்கலாமா? 30 பந்துகள்ல 63 வெற்றிக்கு தேவை. 30 பந்துகள் 63. இரண்டாவது ஓவருடைய முதல் பந்து லோ ஃபுல் டாஸ், கேட்சுக்கான கால். இது விக்கெட். வில்லியம்சன் கையில சாண்டோவுடைய விக்கெட்டை காலி பண்ணி, சாண்டோ ரீனாவுடைய விக்கெட்டை காலி பண்ணி கொடுக்கிறாரு. ஒரு டாஸ் பால், அது நல்ல ஃபேஸ் வேகம் இருந்தது. ரீனாவால இந்த பாலை பவுலரை எனக்கு வெளியில கொண்டு போக முடியல. சூப்பரான ஒரு விக்கெட்டுங்க. எம்பிடி 29 பந்துகள்ல 63 தேவைப்படுகிறது. சுரேஷ் கிரீஸ்ல நீ பேட்ஸ்மேன் சுரேஷ். செகண்ட் ஒன் பால், கடைசி 2 பந்துகள். Fifth one. Straight வில்லி கீலி மாதிரி ஒரு ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. இந்த குட்டி பசங்க ஒய் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. சுத்தி சுத்தி வந்தீங்க எதுக்கு? ஒய் ஏன் சுத்துகிறீர்கள்? லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. சாமி வந்து விட்டது. ஒரு சாவி, 2 சாவி, பேட்ல இருந்து 6 சாவி, 6. 2 ஓவர் முடிவில் 21 ரன்கள், ஒரு விக்கெட். 21 for 1. லாஸ்ட் ஓவர்ல 18 ரன்ஸ் கிடைச்சிருக்கு. முதல் ஓவர்ல 3 ரன்களுக்கு பந்துகளை வீசிட்டு போயிருந்தாரு சக்தி. நான்கு ஓவரில் 45 வெற்றிக்கு தேவை. 24 பந்துகள், 24 பந்துகள்ல 45 வெற்றிக்கு தேவை. ட்ரீம் 11 கிச்சா எப்ப பவுலிங் போடுவாரு? 51 அருண் ஷோக்கு வெயிட்டிங். கிச்சா தான் சென்னையில நம்பர் 1 பவுலர். ஷியாம் சுந்தர், குரு ஷியாம் சுந்தர், மணிக்குட்டி, எல்லை சாமி 6 சாமி 6 எடுத்திருக்காரு இங்க. 24 பந்துகள்ல 45, 4 ஓவர்ல 45. வில்லியம் போர்டு ஓவர் ஷாட் பண்ண வில்லியம். ஸ்ட்ரைக்ல இருக்குது சுரேஷ். ஃபர்ஸ்ட் ஒன், முதல் பந்து. கிடுகிடு லைவ்ல நேரலையில இணைந்து கொண்டே இருக்கிறாங்க. டிங் டிங் அண்டர்டேக்கர் பிஜிஎம் அப்படின்னு நினைக்காதீங்க. லைவ்ல கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி கொண்டே இருக்கிறது. மேட்ச் விறுவிறுப்பாக நகர்கிறது. இதய துடிப்பு லப்பு டப்பு டப்பு லப்பு. சிக்கு புக்கு ரயிலி.
அம்பேர் பார்க்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு. வில்லியம்ஸ் அங்க தேர்ட் பால்ல ஃபர்ஸ்ட் ஒன், முதல் பந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்ட்ரைட் டிரைவுக்கு போனாரு, லெக் ஸ்டம்ப்ல லெக்க டார்கெட் பண்ண பால். ஒரு சிங்கிள் இந்த ஒரு ஓவர்ல கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல. இந்த கிரிக்கெட் பட்டாசு என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கதான் இருப்பாரு ட்ரீம் 11 புல்டாக் அண்ணாவுடைய பிக் ஃபேன். ஒரு நிமிஷம் தம்பிங்களா, அந்த செவுத்து மேலே ஏற பசங்களா கொஞ்சம் சொல்லுங்க, அவங்க கிட்ட மேலே தான் ஏறான்னு சொல்லுங்க. அங்கே என்னது பண்றீங்க? பால் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் இறங்கிட்டு சொல்லுங்க பசங்களா, சேஃபாக இறங்கிடுங்க. ஓகே ஓகே பிகே. செகண்ட் ஒன் லெக் ஸ்டம்ப் டார்கெட் பண்ண பால். எய்ம் பண்ணிருந்தா ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். பட் இங்க சுரேஷ் குயிக் சிங்கிள், 2 பந்துகள் 2 சிங்கிள்ல கிடைச்சிருக்கு. தம்பி அந்த சைடு முள்ளம்பன்றி அந்த சிறுத்தைகளா இருக்குது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல, இல்லை என்ன ஏமாத்தி சொல்லியிருக்காங்களான்னு தெரியவில்லை. இருக்கா உண்மையா? முள்ளம்பன்றி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போகும்போது என்ன எது பார்த்துருப்பாங்களா? இங்க ஒரு டாட் பால், 2 பந்துகளுக்கு அப்புறம் ஒரு டாட் பால் ஆயிருக்கு. 21 பந்துகள் 43, 21 balls for 43. வில்லியம்ஸ் கட்டா சூப்பரான ஸ்டாப், எல்லாமே இருக்குது. என்ன 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 ஏது 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 பால கட்டா வரைக்கும் முன்னாடி ஃபிளிக் பண்ணாருங்க. சேவ்ட், சேவ். நல்ல தகவல், தேங்க்யூ தலைவா. ரிவ்யூக்கே போவோமா? அங்கே உள்ள நபர்கள்லாம் சொல்லிவிட்டார்கள். கமெண்ட்ரி முத்து அண்ணா. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. சாமி திருநெல்வேலி அல்வா திருச்சி மலைக்கோட்டை சென்னைக்கே லட்டு தந்த சாமியா இங்கே எம்பிடி உடைய கனவை கலைக்கின்றாரா சாமி என்ற கேள்வி எழும்புகிறது. சாமிக்கு ஒரு சக்தியை காட்ட வேண்டும் என்றால் எம்பிடி சக்தி என்ன செய்ய போகிறார் யோசித்துக் கொண்டிருப்பாரா அப்படி என்று தெரியவில்லை. லைவ்ல ஏகப்பட்ட நபர்கள் இணைந்து விட்டார்கள். கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் ஆக மாறுகிறது. பரபரப்பான கட்டம். லாஸ்ட் ஒன். எத்தனை ரன்கள் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிங்கிள் கிடைக்குது. சிங்கிளோட இந்த ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் 31 ரன்கள், ஒரு விக்கெட், 18 பந்துகள், 35 தேவைப்படுகிறது. 3 ஓவர்ல 35 ரன்கள் வெற்றிக்கு தேவை. 3 ஓவரில் 35, 18 பந்துகள்ல 35 வெற்றிக்கு தேவைப்படுகிறது. அண்ட் கேசிசி மேட்ச் முரளி கேட்கிறாரு 1 and only ராஜேஷ் ஃப்ரம் சுதீஷ் 11 ரெய்னா சொல்லியிருக்காங்க. சஞ்சினா கிருபாகரன் அபி சாமி ஃபயர் சொல்லியிருக்காரு. அண்ட் கேசிசி மேட்சை இல்லை முரளி இல்லை முரளி இல்லை முரளி எவ்வளோ வாட்டி கேட்குறீங்க, வேணுக்கு உங்களுக்கு கேட்குறீங்களா என்று தெரியவில்லை. சின்னாண்டு முரளியோடைய காம்போ டீம் வெப்ஸ்டார் அப்படின்ட்டு இருக்காங்க. லிடி ராஜ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாமிக்கு சாமி வரலை, நல்லா சாங் பாடுங்க அப்படின்னு வெயிட்டிங் ஃபார் முரளி ஷோ காத்தி கேட்டிருக்காரு. அண்ட் இங்கே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் லைவ்ல குவிந்த வண்ணம். ஆல்ஷா கிரிக்கெட் கிளப் மைதானத்தில் ரசிகர்கள் நிறைந்த வண்ணம் பார்க்கிறோம். 18 பந்துகள்ல 35, 3 ஓவரில் 35. சஞ்சய் 4வது ஓவர்ல இறக்கியிருக்காங்க. சஞ்சய் PK ஓனர் பிரபானா கால்மி துரைப்பாக்கம் வினோத். மைட்டி பெங்களூர் டீம் இல்லை, வெற்றிவேல் வீரவேல். சஞ்சய் டு சாமி 4வது ஓவர்ல முதல் பந்து. 18 பந்துகள் 35. ஃபர்ஸ்ட் ஒன். பவுன்ஸ் அட்டாக், சூப்பர் ஸ்டாப்புங்க. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. டிவி அம்பே ரெஃபர் கொடுத்துருக்காங்க.
Okay, we will check it. Okay. இரண்டு லைவ்ல மேல போங்க. பிகே உங்களுக்கு வியூ இருக்கா? எங்களுக்கு ஒரு வியூ இருக்கு ஓரளவுக்கு. இருக்கு. வெயிட் பண்ணுங்க. டிசிஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. பால் கையில இல்ல, ஹேர்ல தான் இருந்து தடுத்துருக்காங்க. சேவ்டு. ரெண்டு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 2 ரன்கள் இந்த ஒரு போல்ல ஓடவே இல்லையா? சாரிப்பா. The good save. Dot ball. A second one. சமியோடைய விக்கெட்டை சஞ்சய் காலி பண்ணி கொடுக்கிறாருங்க. சூப்பரான ஒரு கம்பேக்கான ஒரு பவுல் இது. முதல் பந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அட்டாக்க புல் பண்ணாரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல. இந்த ஸ்டாப் வேல்யூபிளான ஸ்டாப்புங்க. ஒரு 6 ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காரு. இங்க ஒரு விக்கெட்டுங்க. 31 டீமோட ஸ்கோர் 31. புல்டாக் வந்து சென்னையுடைய பெஸ்ட் பேட்ஸ்மேன் சச்சின் கௌதம் சொல்லியிருக்காரு. சன்சினா அண்ட் முரளி காம்போக்கு வெயிட்டிங். போட்ட கமெண்ட்ஸே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கிருபாகரன், டேரன் கதிர் டேஞ்சரஸ் பவுலர் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் 200 மெம்பர்ஸ் இணைந்து விட்டார்கள். இணைய போறாங்க. பெரிய மேட்சுங்க, பெரிய மேட்ச். 16 பந்துகள் 35. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டாட் பால். 3 பந்துகள் சோஃபார். ரன்கள் விட்டு கொடுக்கவில்லை சஞ்சய். Fourth one. Dot ball. 4 டாட் பால். வாட்ஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் கோயிங் ஆன்? சஞ்சய் இங்கே 4 டாட் பாலுங்க. கடைசி 2 பந்துகள் இருக்கு. அருண் என்ன செய்ய போகிறார்? சுரேஷ் என்ன செய்ய போகிறார்? எம்பிடி கைஸ் என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். குட் பாலர் சஞ்சய். ஏழுமலை சஞ்சய் இருக்காரு. The last 2 ball. லெக் சமீஜில் டார்கெட் பண்ண பால் இது. ஒரு லோ ஃபுல் டாஸ். ஒரு சிங்கிள் கிடைக்குது. 18 பந்துகள் 35 ரன்கள் இருந்தது. இப்போ சோஃபார் 13 பந்துகள்ல 34 மாறுகிறது. எஸ் வெற்றிவேல். ஒரு போல்ல வந்து 2 டீம் குவாலிஃபை ஆகும் குவார்டர் ஃபைனலுக்கு. 4 போல்ல மொத்தம் 8 டீம் காலிறுதிக்கு செல்லும். சஞ்சய் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்குது. சுரேஷ் straight to straight. Oh my god, it's a huge 6. நீண்ட தூரம் ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ்ல பால க்ளோஸ் கொண்டு போனாரு. சூப்பரான ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ். 4 ஓவர் முடிவுல 38 ரன்கள் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 2 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 28. 12 பந்துகள்ல 28. சுரேஷை நோட் பண்ணியே ஆக வேண்டும். மேபி இந்த பால் டாட் பால் ஆயிருந்தா சஞ்சய் ஆசமா இருக்கும். ஒரு பிரஷரை பில்ட் பண்ணி கொடுத்திருந்தாரு சஞ்சய். த லாஸ்ட் ஒன். ஆல்மோஸ்ட் மேட்ச் 2 சைடுமே ஈக்குவலா மாறிக்கொண்டிருக்கிறது. சுரேஷுடைய 6ல 12 பந்துகள்ல 28. அண்ட் நிர்மல் குமார் டுடே யார் வின் பண்ணுவாங்க ஐபிஎல் மேட்ச்ல? ஜிடியா எல்ஜியா? சிஎஸ்கே வின் பண்ணும்பா. அப்படிதான் சிஎஸ்கே செலிக்கணும். 12 பந்துகள்ல 28. பால்ஸ்ல 28 ரன்ஸ் தேவைப்படுகிறது. 12 பந்துகள் 28. கடைசி கட்டம் வில்லி வந்திருக்காரு. வில்லியம்சன். ஒயிட் பால். எஸ்தாஸ்ல ஒரு ரன்கள். 12 பால்ஸ்ல 27.
12 பந்துகள்ல 17 கால் கடகடவன ஆடுகிறது. ஏன் என்று தெரியவில்லை, எந்த அணிக்கு தெரியவில்லை. பரபரப்பான ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு வாட்டி டாட் பாலாக மாறுகிறது. வில்லியம்சனோட அருண் பேட்டில் அற்புதமா இருக்கு. 11 பந்துகள், வெற்றிக்கு தேவை 27. 11-27. டாட் பால் லகை. விக்கெட். எங்க ஸ்ட்ரைக்ல சுரேஷ் மூவ் பண்ணிருக்காரு. கேக்குறாங்க டிஸ்கஷன். அங்க நியூ பேட்ஸ்மேன் யார் என்று பார்க்கலாம். விஸ்வா பாய் நான் ஸ்ட்ரைக்ல விஸ்வா பாய் இருப்பாரு. அண்ட் லைவ்ல ஏகப்பட்ட நபர்கள் இந்த ஒரு ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் இன்னைக்கு டேல இணைந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அதிகபட்ச நபர்களை இங்கே கமெண்ட்ஸ்ல கௌரி ஃபெஸ்டிவ் ஃபீல்டர் இன் தமிழ்நாடு எல்எஸ்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்எஸ்ஜி எல்கேஜி ஐ டோன்ட் நோ வை, பட் ஜிடி ஜிடில நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருக்கனால ஜிடி வின் பண்ணு பிரதர். ஓகே, தேர்ட் ஒன். 10 பந்துகள் 27. 10 பந்துகள்ல 27. லெக்ஸாம் விஜில டார்கெட் பண்ண பால் இது சூப்பர் கேட்சுங்க. நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச். சுரேஷோட விக்கெட்டுக்கு காலி. சுரேஷோட விக்கெட் காலி. 9 பந்துகள்ல 27. கோபி நிபாசன கோபி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு சுரேஷ். கண்டிப்பா சேஸ் பண்ணி கொடுப்பாரா அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆதிசிசியோட ஃபேன்ஸ். ஆனா இங்கே வில்லியுடைய பவுலிங் நன்றாகவே அமைந்திருக்கு. சஞ்சய், வில்லி அண்ட் சக்தி அசம் பண்ணியிருக்காங்க எம்பிடி சைட்ல பவுலிங்ல. பட் இங்க விஸ்வா நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, கோபி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. யாருக்கு என்று கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. 9 பந்துகள் 27. 9 பந்துகள் 27. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்சிங். அடுத்தடுத்த விக்கெட்டுகள் காலி பண்ணி கொடுக்கிறாரு வில்லியம்சன். விக்கெட் நம்பர் 4 இஸ் கான். 4வது விக்கெட் இழக்கிறாங்க. ஹாட்ரிக். டீமுடைய ஹாட்ரிக்குங்க. 8 பந்துகள் 27. லாஸ்ட் 2 பால்ஸ். நிபாசன் மணி நான் ஸ்ட்ரைக்ல விஸ்வா இருக்காரு. கமெண்ட் செக்ஷன்ல எல்வைசி ஜகா, சதீஷ் நரேன் பெஸ்ட் ஸ்பின்னர் அண்ட் நிர்மல் குமார் 100 சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்க்கலாம். லெக்ஸ் மீஜில் டார்கெட் பண்ண பால் டாட் பால் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 பந்துகள்ல 1 ரன்கள் கிடைச்சிருக்கு. 7 பந்துகள் 27. 7 பந்துகள்ல 27. குவிக் பால். சூப்பர். 4 விக்கெட் காலி பண்ணி கொடுக்கிறார்கள். இந்த ஓவர்ல 4 விக்கெட் காலி ஆயிருக்கு. வில்லியம்சன் அசம் பண்ணிருக்காரு. 6 பந்துகள் வெற்றிக்கு தேவை 27. 6 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 27. அண்ட் ஒரு ஹோப் விஸ்வா அண்ட் இன்னும் இத்தனை நபர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கடைசி ஓவர் யாருக்கு எம்பிடிகா இல்லை, வெற்றி யாருக்கு எம்பிடிகா இல்லை ஆதிசிசிகா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6 பந்துகள்ல 27. டென்னிஸ் பால் மேட்ச் இம்பாக்ட் பிளேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நியூவா இருக்கும்.
நிறைய விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க. கரெக்டு தான். நம்ம பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், நேரம் எல்லாத்துலேயும் சரி. சரி, இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் அந்த ஒரு விதிகள்லாம் கொண்டு வரலாம். சஞ்சய் ஃபைனல் ஓவர் ஷாட் பண்ண சஞ்சய் 6 பந்துகள்ல 27. ஃபர்ஸ்ட் ஒன். குவீன் போல்டா முதல் பந்து. விஸ்வா பாய் இந்த லெக்ல பட்டிருக்கு. கர்ச்சீப் தான் வந்து கீழே விட்டுருக்காரு. ஒரு டாட் பால். 5 பந்துகள்ல 27. விஸ்வா 5 பந்துகளை பிளாஸ்ட் பண்ணுவாரா? ஃபர்ஸ்ட் ஒன், சாரி செகண்ட் ஒன். சஞ்சயோடைய செகண்ட் ஒன். விஸ்வா அங்கே கேட்சுக்கான கால். விஸ்வா த ஹோப் இங்க காலி ஆகுது. விக்கெட் இங்க ஏழாவது விக்கெட் இழக்கின்றார்கள் ஆதிசிசி. ஆதிசிசி சேலம்ல வின் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் வின் பண்ண ஒரே அணி ஆதிசிசி. ஸோ இன்னைக்கு டேல ஸோ ஃபார் இங்கே கையில் இருந்த ஒரு மேட்ச் 4 பந்துகளை 27 மாறுகிறது. லாஸ்ட் 2 to 3 ஓவர்ஸ்ல லாட் ஆஃப் டாட் பால்ஸை பார்த்தோம் நம்ம. 4 பால்ஸ்ல 27 ஷா. இந்த பவுலிங்ல ஷா. பேட்டிங்ல ஷா. எஸ், பவுலிங்ல பார்த்த ஷா வந்து இப்ப பேட்டிங்ல வந்திருக்காரு. சஞ்சய் உடைய தேர்ட் ஒன். ரிவர்ஸ் ஸ்வீப் அட்டெம்ப்ட் அங்கே டாட் பால். லாஸ்ட் 3 பால்ஸ். கடைசி 3 பந்துகள். கை லேண்ட் ஆயிருக்கு. 8வது விக்கெட் இழக்கிறாங்க. அண்ட் சஞ்சய் அண்ட் வில்லியம்சன் அண்ட் சக்தியோடைய பவுலிங் டாப் கிளாஸ் அமைச்சிருக்கு எம்பிடி சைடில். லாஸ்ட் 2 பால்ஸ். கடைசி 2 பந்துகள். நெக்ஸ்ட் மேட்ச் ரெடி ஆயிக்கோங்க. ஈசா விஎஸ் ட்ரீம் 11. ஈசா விஎஸ் ட்ரீம் 11 அடுத்த போட்டி. குரூப் டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வைட்ல ஒரு பவுண்டரி கிடைக்குமா? எஸ்டாஸ்ல வைட்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. 5 ரன்கள் கிடைச்சிருக்கு இந்த ஒரு பால்ல. பந்தையை வந்து போடாம. குரூப் டியில் விளையாடக்கூடிய அணிகள் ஆதினி சிசி, வெப்ஸ்டார் இருக்கு, சென்னை 96, சென்னை 126 இருக்கு. அடேங்கப்பா, பேரு சூப்பரா இருக்குல்ல. சென்னை 96, சென்னை 126 அண்ட் ஆதினி சிசி, வெப்ஸ்டார்ஸ் இருக்கு. ஈபா ஒரு இன்சைட் எட்ஜ். லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் பால். இங்க கேம் 21 ரன்கள் வித்தியாசத்துல எம்பிடி இந்த கேமை வின் பண்றாங்க. சூப்பரான ஒரு கேமை வெளிப்படுத்திய ஆதிசிசி டீமுக்கு ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புடைய விழா கமிட்டி சார்பாக டிஎல்ஐ யூடியூப் நேரலை சார்பாக நன்றிகளை கன்வே பண்ணிக்கிறோம். All the very best team MPT enter into the quarterfinals. சீபோலோட குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ச் ஈஷா 11 vs ட்ரீம் 11. இது ஒரு நாக் அவுட் கேம். இந்த டீம் யார் ஜெயிக்கிறாங்க